அத்தியாயம் 4. அப்போஸ்தலனாகிய பவுலின் இரண்டாம் மிஷனரி பயணம். முதல் மிஷனரி பயணத்தில் பல பாடுகளையும் உபத்திரவங்களையும் அனுபவித்தும் அஞ்சா நெஞ்சுடன் இரண்டாம் மிஷனரி பயணத்தை தொடங்கினார் பவுல். நோக்கம்: பவுலின் முதற் பயணத்திற்கும் இரண்டாம் பயணத்திற்கும் வேறுபாடு இருந்தது. முதற் பயணத்தில் புதிய ஆத்துமாக்களை சந்திக்க வேண்டும். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவே மேசியா என்ற இரட்சகர் என்பதை மக்கள் அறிய வேண்டும் என்பதே அவரது பிரதான நோக்கமாக இருந்தது. ஆனால் முதற் பயணத்தில் சந்தித்த மக்களையும் சபைகளையும் மீண்டும் சந்தித்து ஆவிக்குரிய காரியங்களில் உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதே இரண்டாம் பயணத்தின் நோக்கமாகும். பயணத்தில் கருத்து வேறுபாடு. முதற் பயணத்தில் பவுலும் பர்னபாவும் இறுதி வரை ஒன்றாகவே இருந்தனர். ஆனால் பர்னபாவின் சகோதரியின் மகனான யோவான் என்ற மார்க்கு இடையிலேயே பிரிந்து சென்றார். சீப்ரு தீவு வரை, சைப்ரஸ், அவர்களோடு சென்ற மார்க்கு பவுல் மிஷனரி பயணத்திற்கு தலைமை ஏற்றதும் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு போய்விட்டார். இரண்டாவது பயணத்தை பற்றி பவுல் கூறியதும் தன் சகோதரியின் மகனான மார்க்குவையும் தன்னுடன் கூட்டி செல்ல வேண்டும் என்று பர்னபா ஆலோசனை கூறினார். இந்த பிரச்சனையால் அவர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. கடுங்கோபத்துடன் ஒருவரையொருவர் விட்டு பிரிந்தார்கள். 6 வருட காலமாக அவர்கள் கொண்டிருந்த உறவு முறிந்தது. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். பவுலும் சீலாவும். பவுல் எருசலேமிலிருந்து அப்போஸ்தலர்களால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசியாகிய சீலாவை, சைலஸ், சேர்த்து கொண்டு இரண்டாம் பயணத்தை தொடங்க ஆயத்தமானார். அப்போஸ்தலர்கள் ஜெபித்து இவர்களை தேவ கிருபைக்கு ஒப்புவித்து அனுப்பினர். இருந்த அப்போஸ்தலர்களும் மூப்பர்களும் சபையார் யாவரும் எருசலேமில் விருப்பத்தோடு இருந்தார்கள். அந்தியோகியாவில் உள்ள சபையார் விக்கிரக ஆராதனைக்கும் பாவங்களுக்கும் விலகி இருக்க வேண்டும் என்பது பற்றிய ஒரு நிருபத்தையும் அவர்கள் யூதா சீலா வழியாக அனுப்பினார்கள். இவ்வாறு சீலா அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளார். சீலாவின் ஊழியம். அப்போஸ்தலர்கள் கொடுத்தனுப்பிய நிருபத்தை யூதாவும் சீலாவும் கொண்டு அந்தியோகியாவுக்கு சென்றார்கள். சபையை கூடி வர பண்ணி நிருபத்தை படித்து காட்டினர். அதை வாசிக்க கேட்ட சபையார் மிகுந்த ஆறுதல் அடைந்து சந்தோஷப்பட்டார்கள். யூதாவும் சீலாவும் தீர்க்கதரிசிகள். ஆதலால் அந்த மக்களுக்காக ஜெபித்து அநேக புத்திமதிகளை அவர்களுக்கு கூறி சோர்வை மாற்றி திடப்படுத்தினார்கள். சில காலம் அந்தியோகியாவில் தங்கிவிட்டு மீண்டும் எருசலேமில் அப்போஸ்தலர்களிடம் சென்றார்கள். தீமோத்தேயுவை சந்தித்தல். லீஸ்திராவில் தீமோத்தேயு என்று ஒரு சீஷன் இருந்தார். அவரது தாய் இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்ட விசுவாசமுள்ள யூத பெண்மணி. அவளது பெயர் ஐனிக்கேயாள், யூனிஸ். தீமோத்தேயுவின் பாட்டியின் பெயர் லோவிசாள். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பவுல் தீமோத்தேயுவின் மேல் கை வைத்து ஜெபித்து தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பிவிட்டவர். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். வாலிபனான தீமோத்தேயு அனைவராலும் நற்சாட்சி பெற்றவராக இருந்தார். அவரது தந்தையார் ஒரு கிரேக்கன் ஆவார். இருவரும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின் திருமணம் செய்திருப்பார்கள் என்று தோன்றுகின்றது. பவுல் தீமோத்தேயுவுக்கு விருத்த சேதனம் பண்ணிவித்தார். பவுலின் சாட்சி. தீமோத்தேயு பவுலை ஒரு தந்தையைப் போல மதித்து ஊழியம் செய்தார். பவுல் திருமணம் செய்யாதவர். பவுல் தீமோத்தேயுவை தன் மகனைப் போல நடத்தினார். தீமோத்தேயுவை பாராட்டும் போது: 1. விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயு. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2. குமாரனாகிய தீமோத்தேயு. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 3. பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயு. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 4.
மாயமற்ற விசுவாசத்தை கொண்டவன் தீமோத்தேயு. 2 தீமோத்தேயு 1:4 5. எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையுமுள்ள என் குமாரனாகிய தீமோத்தேயு. 1 கொரிந்தியர் 4:17 6. பரிசுத்த வேத எழுத்துக்களை சிறு வயது முதல் அறிந்தவன் தீமோத்தேயு. 1 தீமோத்தேயு 3:15 7. உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்க என்னைப் போல மனதுள்ளவன். பிலிப்பியர் 2:19 8. தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியம் செய்தான். பிலிப்பியர் 2:22 என்று பலவாறாக பாராட்டியுள்ளார். தீமோத்தேயுவுடன் ஊழியம். தீமோத்தேயு தன் பெற்றோரிடமும் பாட்டியிடமும் விடை பெற்று கொண்டு பவுலுடன் ஊழியத்திற்கு புறப்பட்டார். பவுல் செல்லும் இடங்களில் எல்லாம் எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்களும் மூப்பர்களும் கூறிய ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்க ஆலோசனை கூறினார். அதனால் சபைகள் விசுவாசத்தில் வேரூன்றி நாளுக்கு நாள் பெருகின. துரோவாவில் பவுல். ஆசிய நாடுகளில் ஊழியம் செய்ய போக வேண்டுமென்று பரிசுத்த ஆவியானவர் எச்சரித்ததால் பவுலும் குழுவினரும் பிரிகியா, கலாத்தியா ஆகிய பட்டணங்களில் ஊழியம் செய்தனர். மீசியா நாட்டிற்கு போக முயற்சிக்கையில் ஆவியானவர் அவர்களை தடை செய்ததால் அவர்கள் பக்கமாய் போய் துரோவாவுக்கு சென்றார்கள். பிலிப்பி பட்டணத்தில் பவுல். பிலிப்பி பட்டணம் மக்கதோனியா நாட்டின் தலைமை பட்டணம் ஆகும். இது ரோமர்களின் குடியிருப்புகள் காலனி நிறைந்தது ஆகும். பவுலின் குழுவினருடன் அங்கு தங்கி ஊழியம் செய்தார். லீதியாளை சந்தித்தல். ஓய்வு நாள் தோறும் பிலிப்பி பட்டணத்திற்கு வெளியே சென்று ஆற்றங்கரையின் அருகே சென்று ஜெபம் பண்ணுவது பவுலின் குழுவினரது வழக்கமாக இருந்தது. அங்கு கூடி வந்த பெண்களுக்கு போதித்தார்கள். பவுலின் பிரசங்கத்தை லீதியாள் என்ற பெண்மணி கேட்டுக்கொண்டிருந்தாள். அவள் தியதீரா ஊரை சேர்ந்தவள். பவுல் சொன்ன நற்செய்திகளை கேட்க கர்த்தர் அவளது இருதயத்தை திறந்தருளினார். அவளும் அவள் வீட்டினரும் ஞானஸ்நானம் பெற்றனர். லீதியாள் பவுலிடம் சென்று, நான் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று நீங்கள் நம்பினால் என் வீட்டில் வந்து தங்குங்கள் என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டாள். அத்தியாயம் 5. பவுலை கைது செய்தல். அப்போஸ்தலர் 16 பவுலும் குழுவினரும் ஜெபம் பண்ணும் இடத்திற்கு போகும்போது குறி சொல்லும் ஆவியுடைய ஒரு பெண் அவர்களுக்கு எதிரில் வந்தாள். குறி சொல்லி தன் எஜமான்களுக்கு மிகுந்த லாபத்தை உண்டாக்கியவள் அவள். அவள் பவுலையும் குழுவினரையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனின் ஊழியக்காரர்கள், இரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். அவள் பல நாட்கள் இப்படி சத்தம் போட்டதை கண்ட பவுலுக்கு கோபம் வந்தது. அவளை திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த அசுத்த ஆவியிடம் கூறியதும் அது அவளை விட்டு புறப்பட்டு சென்றது. பவுலையும் சீலாவையும் சிறையில் அடைத்தல். குறி சொல்லுகிறவளின் மூலம் பணத்தை சம்பாதிக்க முடியாததை கண்ட அவளது எஜமான்களுக்கு மிகுந்த கோபம் உண்டாயிற்று. அவர்கள் பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியில் இருந்த அதிகாரிகளிடம் கொண்டு போனார்கள். யூதர்களாகிய இந்த மனிதர்கள் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி ரோமர்களாகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் கடைபிடிக்கவும் முடியாத தகாத முறைகளை போதிக்கிறார்கள் என்று குற்றஞ்சாட்டினர். அதை கேட்ட மக்கள் அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்களது ஆடைகளை கிழிக்கவும் அடிக்கவும் கட்டளையிட்டார்கள். அநேக அடிகள் அடித்த பின்னர் அவர்களை உட்காவலறையில் அடைத்து அவர்கள் கை கால்களை தொழு மரத்தில் மாட்டி வைத்தார்கள். கை கால்களை அசைக்க முடியாத நிலையில் நடுராத்திரியில்
பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். தொழுமர தண்டனை. தொழுமரத்தில் மாட்டி வைத்தல் என்பது அக்காலத்தில் உள்ள மிக கொடிய தண்டனை ஆகும். ஒருவனை உட்கார வைத்து 2 கால்களையும் ஒரு மரத்தில் உள்ள துவாரத்திற்குள் வைத்து பூட்டும் பொறியாகும். ஒருவனை தொழுமரத்தில் மாட்டிவிட்டால் அவன் படுத்த நிலையிலே இருக்க வேண்டும், அசைய முடியாது. அடித்து கிழிக்கப்பட்ட உடற்காயங்களுடன் அவர்கள் நரக வேதனையை அனுபவித்தனர். பூமி அதிர்ச்சி. அவர்கள் பாடியதை சிறையில் இருந்த மற்ற மக்களும் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். உட்காவலறை, இன்னர் செல், சுகாதாரக்கேடு நிறைந்ததாக இருக்குமாம். அட்டை, புழுக்கள் இவை உடலை மேய்ந்து கடித்து இரத்தம் குடிக்குமாம். அதனால் கைதிகளுக்கு தூக்கம் வராது. இந்த கொடிய நிலையிலும் பவுலும் சீலாவும் துதித்து பாடியது சிறைச்சாலையை அசைத்தது. அதன் அஸ்திபாரங்கள் குலுங்கும்படியாக பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது. உடனே சிறையின் கதவுகள் திறவுண்டன. சிறை கைதிகள் அனைவரின் கட்டுகளும் கலஞ்சு போயின. பாருங்கள் அன்பானவர்களே, இருவரின் பாட்டும் துதியும் சிறையில் இருந்த அனைவரையும் விடுவித்தது. சிறைச்சாலைக்காரன் தற்கொலை செய்ய துணிதல். தூக்கத்தினின்று எழும்பிய சிறைச்சாலை அதிகாரி அதிர்ந்து போனான். சிறையின் கதவுகள் திறக்கப்பட்டிருந்ததை கண்டு கட்டப்பட்டிருந்தவர்கள் ஓடிப்போனார்கள் என்று நினைத்து அவனது பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்ய துணிந்தான். அதை கண்ட பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் அனைவரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். உடனே அவன் விளக்குகளை கொண்டு வர சொல்லி உட்காவலறைக்குள் ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்தான். அவர்களை வெளியே அழைத்து கொண்டு வந்து, ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். பாருங்கள், பூமி அதிர்ச்சி ஏற்பட்டு கட்டுகள் கலன்று கதவுகள் திறந்த பின்பும் பவுலும் மற்றவர்களும் வெளியே ஓடி தப்பிக்காததை கண்டதும் ஜெயில் அதிகாரி மனமாற்றம் அடைந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டான். அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுடைய வீட்டினர் அனைவருக்கும் கர்த்தரின் வசனத்தை போதித்தார்கள். பவுல், சீலா ஆகியோரின் உடலில் அடிபட்டதனால் ஏற்பட்ட காயங்களை கழுவி சுத்தம் செய்தான் சிறை அதிகாரி. அவனும் அவன் வீட்டினரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு அழைத்து சென்று அனைவருக்கும் உணவு கொடுத்து தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவன் ஆகி மனமகிழ்ச்சியாய் இருந்தான். அவர்கள் விடுவிக்கப்படுதல். சிறைச்சாலை அதிர்ந்த செய்தி அதிகாலையில் காட்டுத்தீயாக பரவியிருக்கும். அதை கேட்டு அதிகாரிகள் பயந்திருப்பார்கள். உடனே அந்த மனுஷர்களை விட்டுவிடுங்கள் என்று சேவர்களிடம் சொல்லி அனுப்பினான். சிறைச்சாலைக்காரன் இந்த செய்தியை பவுலிடம் சொல்லி, புறப்பட்டு சமாதானத்துடன் போங்கள் என்றான். பவுல் மறுத்தல். பவுல் அதற்கு மறுத்துவிட்டார். ரோமர்களாகிய எங்களை நியாயம் விசாரிக்காமல் மக்கள் காண அடித்து சிறையில் இட்டார்கள். இப்பொழுது இரகசியமாய் எங்களை விடுதலையாக்குகிறார்களா? அப்படியல்ல, அவர்களே வந்து எங்களை வெளியே அனுப்பிவிடட்டும் என்றார். சேவகர் இந்த வார்த்தைகளை அதிகாரிகளுக்கு அறிவித்தார்கள். அவர்கள் ரோமர்களாய் இருக்கிறார்கள் என்று கேட்டதும் அதிகாரிகள் பயந்து போனார்கள். அதிகாரிகள் பயப்பட காரணம்: பிலிப்பி பட்டணம் ரோமர்கள் அதிகமாக வாழ்ந்த பட்டணம். இப்படிப்பட்ட பட்டணத்தில் ரோமருக்கு எதிராக ஒருவன் கலகத்தை ஏற்படுத்துகிறான் என்றால் அது கடுமையான குற்றச்சாட்டு ஆகும். வழக்கு விசாரணை என்று வரும்போது ரோம குடியுரிமை பெற்ற பிரஜைகளுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்பது ரோமர்களின் சட்டமாகும். எனவேதான் அவர்களை பொது இடத்தில் வைத்து அடித்து ஆடைகளை கிழித்து கொடிய தொழுமரத்தில் மாட்டி வைத்தார்கள். இந்த தண்டனை மற்றவர்களுக்கு ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும் என்பதே அதிகாரிகளின் திட்டமாகும். ஆனால் இங்கு பவுல் ஒரு யூதராக இருந்தாலும் ரோம குடியுரிமை பெற்றவர் ஆவார். ரோமர்களின் சட்டப்படி
ரோம குடியுரிமை பெற்ற எவரையும் விசாரணையின்றி கட்டவோ அடிக்கவோ கூடாது. இப்பொழுது பவுல் கூறிய காரியம் அவர்களை திகைக்க வைத்தது. இது அநியாயம் என்று கருதினால் பவுலுக்கு நேரடியாக ரோம அரசனிடம் புகார் கொடுக்கும் உரிமையும் இருந்தது. எனவே அதிகாரிகள் பயந்து போய் பவுலோடும் சீலாவோடும் அன்புடன் தயவாய் பேசி அவர்களை சிறைச்சாலைக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். மேலும் அந்த பட்டணத்தை விட்டு போய்விடுமாறும் வேண்டிக் கொண்டார்கள்.